கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள் வாசிக்கலாம். Prophetical book of Isaiah chapter 55 verse 7, 8 and 9. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்ப வேண்டும். And wicked must forsake his ways and turn out. அப்பொழுது அவர் மனதுருகுவார். And the Lord have compassion towards sin. அப்பொழுது அவர் அவனுக்கு மன்னிப்பார். And so then the Lord will forgive them. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. My thoughts are not your thoughts. என் வழிகள் உன் வழிகள் அல்ல. And neither are your ways or my ways. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அந்த அளவு வழிகளில் வித்தியாசம் இருக்கிறதாக ஆவியானவர் பேசுகிறார். And the Spirit of God intervenes with us, saying that and heavens are higher than the earth, and so are my ways higher than your ways. இன்றைக்கு சுத்திகரிப்பு வழிகள் நினைவுகள். And today's sanctification is ways and thoughts. பின்னால கேக்குதா? இன்றைய சுத்திகரிப்பு வழிகள் நினைவுகள். Today's sanctification and the topic is ways and thoughts. ஒருவனுடைய நினைவுகள் எப்படி இருக்கோ அப்படித்தான் வழிகள் இருக்கும். And how is the thought of a man and will be the ways. அவனுடைய வழிகள் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அவனுடைய நினைவுகள் இருக்கும். And how his ways are, and that's like the same the thoughts would be. முதலாவது நாம் நம்முடைய வழிகளை சரிப்படுத்த வேண்டிய டைம் இதுதான். And first of all we have to set right our ways. முதலாவது நம்முடைய வழிகளில் உள்ள தவறான தன்மைகளை உணர வேண்டும். First of all we have to understand what are the wrong aspects in our ways. நாம் எந்த வழியில் போக வேண்டும், எந்த வழியில போக கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். And so we have to understand in what way we have to go and what way we should not go. தேவன் மனிதன் போகிற வழியை பார்க்கிறார். And the Lord looks unto the way of a man. அது என்ன வழின்னு அவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். And he keenly observes and what ways he is traveling. யோபு 34:21. Job chapter 34 verse 21. அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். அவருடைய கண்கள் மனுஷருடைய வழியை நோக்கி இருக்கிறார். And his eyes are looking unto the ways of a man. நாம நினைக்கிறோம் அவர் எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கிறார். We are thinking that and he was looking somewhere. அவர் வானத்துல இருக்கிறார், நம்ம பூமியில இருக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுகிறது அவருடைய கண்கள் ஒவ்வொரு மனுஷனுடைய வழியையும் என்ன செய்கிறது? நோக்கி பார்க்கிறது. And we are thinking he is in heaven, but his eyes are looking unto the ways of every man. அந்த வழியை பார்த்து தான் கர்த்தர் உனக்கு பலன் கொடுக்கிறார். And so looking unto his ways and the Lord hearkens his ways. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That's what the Bible says. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when we look into 1 Kings chapter 8 verse 40, தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவர் ஆதலால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலன் அளிப்பீராக. அவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். And to give to every man according to his ways, whose heart thou knowest, for even only and knowest the hearts of children of men. அப்ப நம்முடைய வழியை தான் அவர் பார்த்து நம்முடைய ஜீவியத்தை உணர்ந்து அதுக்கு ஏத்த மாதிரி தான் பலன் கொடுக்கிறார். And so looking unto our ways and looking unto our life, and he is doing the things for the man. அப்ப நம்முடைய வழிகள் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. And so consider and how are our ways. நீங்க ஒவ்வொரு ஸ்தானத்துல இருக்கலாம் உலகத்துல. And so you may be found in different positions and status in the world. ஆவிக்குரிய ஜீவியத்துல பல கிருபைகள் தாளந்துகள் பெற்றவர்களாக இருக்கலாம். In spiritual life and you would have received many talents and gifts. ஆனா இப்பொழுது தேவன் உன் வழியை பார்க்கிறார். Now the Lord observes your ways. ஏன்? Why? அவர்தான் இந்த வழிகளுக்கெல்லாம் அதிகாரி. And he is the authority for all your ways. அவன் சரியான வழியில போறானா அப்படிங்கறத
அவர் தான் கண்ட்ரோல் பண்றாரு, பார்க்கறாரு. அவன் வழி சரியில்லைன்னா அடி விழுகிறாரு. And so he keenly observes whether he is traveling in the right path or right way. If not, and he is bet by the law. ஒவ்வொரு மனுஷன் பாவியோ பரிசுத்தவானோ எல்லா மனுஷனுடைய வழிகளுக்கும் அதிகாரி யாரு? தேவன். It may be the sinner or saint and whoever it may be, and the Lord is the authority for all men. தானியேல் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Book of Daniel chapter 5 verse 23. பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர், அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவுமன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியும் ஆகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல். உம்முடைய வழிகளுக்கெல்லாம் அதிகாரி யாரு? தேவன். நீ அவரை மகிமைப்படுத்தவில்லை என்று ஆண்டவர் குற்றம் சொல்றார். And so God and his authority for all your ways, but thou hast not glorified. அவன் யாரு? Who is that? நேபுகாத்நேச்சாருடைய பையன். And he is the son of Nebuchadnezzar. அவன் ஒரு அந்நியன். And he is a stranger. அவன் ஒரு பாபிலோன் ராஜா. And he is the king of Babylon. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஒரு மனுஷன் ஒரு தீர்க்கதரிசி மூலமா அவன்கிட்ட பேசுறாரு, உன் வழிகளுக்கெல்லாம் அதிகாரியாகிய அவரை நீ மறந்து விட்டாய், அவரை மகிமைப்படுத்தவில்லை. And through a prophet, and the Lord spoke with him, and the God and who is the authority of your ways, and thou hast forgotten and glorified him not. இந்த மாலை வேளையில் உன்னுடைய வழிகளையும் என்னுடைய வழிகளையும் பார்க்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை மறந்து விடாது. Don't forget, and there is a God who watches your ways and my ways in this evening time. அவர் வழிகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். And he looks your ways. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். And he looks everything. உன் வழி சரியா இருந்தா கரெக்ட் பண்ணிட்டீன்னா இன்னைக்கு உன் வியாதி கூட குணமாயிரும். If your ways are right, and when you set right your ways, even your sicknesses will be healed today. ஏசாயா 57:18. 57:18 of Isaiah. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவர்களுடைய வழிகளை பார்த்து நான் அவர்களை குணமாக்குவேன். I have seen his ways and I will heal them. உன் வியாதி சுகமாகணும்னு சொன்னா கர்த்தர் உன் வழியை பார்ப்பார். இவன் சரியான வழியில வந்துட்டானா, ஓகே, இன்னைக்கு அவனை குணமாக்கிடலாம். If the Lord wants to heal your sicknesses, and the Lord watches your ways, and if you come to perfect way, and the Lord will heal your sicknesses. இன்னைக்கு நம்மில் अनेகர் நம்முடைய வழிகளை சரிப்படுத்தாம கர்த்தர்ட்ட சுகமாகிறதுக்காக கெஞ்சுறோம். Today many are not set right in your ways, but you are pleading unto God to heal all your sicknesses. ஆண்டவர் உன் முகத்தை பார்க்கிறது இல்ல, உன் வழியை பார்க்கிறாரு. And Lord looks not your face but your ways. அந்த வழி கரெக்ட்டா இருக்கா? ரைட். உன்னை குணமாக்குறதுக்கு வழி. If the ways are right, and the Lord will pave the way to heal your sicknesses. இன்னைக்கு நம்மளுடைய வழி எப்படிப்பட்டது? Today how are our ways? வழி தெரியலையா? கேளு. And if you do not know the way, ask unto him. நீயா ஒரு ரூட் போட்டு போயிட்டே இருக்காத. And don't go according to your own routes and ways. உனக்கு வழி தெரியலையா? ஆண்டவரே வழியை காட்டுங்கன்னு கேளு. And if you do not know the way, ask him to show the way. நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன்னு சொல்றாரா இல்லையா? And the Lord said, I will guide you with the way that you should walk. ஆனா நம்ம எல்லாரும் பிரச்சனைகள் நேரத்துல என்ன சொல்லிடுறோம்? யோபு மாதிரி நான் போகும் வழியை அவர் அறிவார், நிச்சயமா அறிவார். And so, but in midst of our problems, and we used to confess like Job, I know, and the Lord knows the path which I am traveling. நீ வழி தெரியலன்னா கேளு. And if you do not know the way, ask unto him. நீயா இஷ்டத்துக்கு போய்டாத. And don't go according to your desire. சில வழிகள் தவறா இருக்கும், ஸ்டார்டிங்ல அடி விழாது. And some ways will be wrong. In the beginning you will not get that, you will not give in. அது ஒரு டைம்ல தான் என்ன செய்யும்? அடி விழும். And so when time comes, you will be distracted. நீ என்ன நினைப்ப? நம்ம நல்லா தான் போயிட்டு இருக்கோம், ஃப்ரீயா இருக்கு, நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம், அப்ப நம்ம செய்யறது சரிதான் அப்படிங்கிற மாதிரி உனக்கு தோணும். And so in the beginning you may think that the way which I am traveling it is right, it is okay, and so with intention you may move. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த வழி டெட் எண்டா மாறும், டம்ப்னு. And suddenly, and the way may become a dead end. உனக்கு திரும்பி வர முடியாது. And you cannot come back. நீ போக்கற்றவனாய் மாறி விடுவாய். And you will go, the person cannot travel anymore. அப்பொழுதுதான் உன்னால தேவனுடைய அடிகளை தாங்கிக் கொள்ள முடியாது. Then you cannot sustain, or you cannot contain the beatings of God. வழி தெரியலன்னா கேளு. And if you do not know the way, ask unto him. நீயா ஒரு வழியை தெரிந்தெடுத்துட்டு நீ பாட்டுக்கு குருட்டு வழியில போயிராத. Don't choose your ways and don't go according to your desire. யாத்திராகமம் 33:13ல மோசே கேக்குறான். In Exodus chapter 33 verse 13, and Moses asked like this. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். And show me thy way to me.
உம்முடைய கண்கள்ல கிருபை கிடைக்கக்கூடிய ஒரு வழியை எனக்கு சொல்லித்தாங்க. And show me the way that I may know to find the grace in thy sight. நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எங்கிட்டாவது போய் விழுந்துற கூடாது. And we should not go according to your desire, and you should not be fallen anywhere. வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? And what the promise says? ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? Isaiah chapter 2 verse 3, what it says? திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார். He will teach us his ways. இந்த வழிகளும் நினைவுகளும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தது. And his ways and thoughts are intent together. உன் வழியை எப்படி தேவன் பார்க்கிறாரோ அதே போல உன் நினைவுகளை தேவன் அறிகிறார். And how the Lord watches or looks your ways, and at the same time and he is knowing or he is understanding your thoughts. இப்போ இந்த கூட்டத்துல உட்கார்ந்திருக்கீங்க. You are sitting in this meeting. உங்களை எத்தனை பேர் நான் சொல்ற வசனத்தை கவனிக்கிறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். உங்க மைண்ட் வேற எங்க போயிட்டு இருக்குங்கிறது கர்த்தர் நினைவுகளை என்ன செய்கிறவர்? அறிகிறவர். And God knows and how many are keenly observing the word of God, and also he knows and how many of your thoughts are scattered, and he knows your thoughts. 1 நாளாகமம் 28:9 பார்க்கும் பொழுது தேவன் உன் நினைவுகளை அறிகிறார். And First Chronicles chapter 28 verse 9 it says, and the Lord knows your ways. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். கர்த்தர் நினைவுகளையும் தோற்றங்களையும் அவர் அறிகிறார். And Lord searcheth all your understanding and imagination of your thoughts. ஒருவேளை உன் அறிவில தேவன் பரலோகத்துல இருக்கிறார், எத்தனையோ கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிறார்னு ஒரு அறிவு இருக்கலாம். And you may have the knowledge and the Lord is apart or beyond crores and crores of kilometers. என் மைண்ட்ல தோன்றது எப்படி மத்தவனுக்கு தெரியும் அப்படி நீ நினைக்கலாம். And you may think that and how he can read my mind and that which is working in my mind. பட் பைபிள் என்ன சொல்லுகிறது? But what the Bible says? தூரத்திலிருந்து அவர் உன்னுடைய நினைவுகளை அறிகிறார். And God knows your understanding from afar off place. 139ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். Psalm 139 verse 2. என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். தூரத்திலிருந்து. And so the Lord watches from a far distance. உன் நினைவுகள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். And the Lord knows all your intentions and thoughts. அதனால நீங்க நினைக்கிறதெல்லாம் என்னவோ நினைச்சிட்டு இருக்கோம், அது வெளியே தெரியாதுன்னு நினைக்காதீங்க. தேவனுக்கு எல்லாம் தெரியும். And so you may think that and it is not known to anyone outside, but Lord knows all. நீ என்னென்ன வேலை செய்யற, என்னென்ன பண்ற, என்னென்ன மாத்துற, என்னென்ன உருட்டுற, என்னென்ன புரட்டுற, ஆண்டவருக்கு ஒவ்வொரு செகண்ட் பை செகண்ட் எல்லாமே தெரியும். And so the Lord observes everything second by second, and what you are doing and what you are thinking and what you are perverting and what you are reverting. முதலாவது மனுஷனுடைய தவறான வழிகளை புரிந்து கொள்ளும். And first of all let us understand the wrong ways of man. 1. First thing, என்னாகமம் 22:32. Numbers chapter 22 verse 32. கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனுடைய 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். இங்கே ஒரு தீர்க்கதரிசிக்கு விரோதமாக கர்த்தருடைய தூதன் இறங்கி வருகிறார். So we can see, and before the prophet of God, an angel of the Lord came unto him. வந்து அவன் சொன்ன வார்த்தை என்ன? So what is the word said by him? உன் வழி எனக்கு எப்படி இருக்கு? மாறுபாடாய் இருக்கிறது. And thy ways are perverse. உத்தமனுக்கு அவர் உத்தமன். And he is upright to the upright. புனிதனுக்கு அவர் புனிதன். And he is pure to the pure. ஆனால் மாறுபடுகிறவனுக்கு அவர் மாறுபடுகிறார். But he is froward to the froward. 18ஆம் சங்கீதம் 26ஆம் வசனம். புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். 18:26 சங்கீதம் 18:26ல அவர் மாறுபடுகிறவனுக்கு எப்படிப்பட்டிருப்பார்? மாறுபாடு உள்ளவனே தான் வருவார். In Psalm 18 verse 26 it says, and with the froward and he will thyself show as froward. எப்படி ஒரு தீர்க்கதரிசியுடைய வழி மாறுபாடாய் மாறினது? And how the ways of the prophet is reverted. ரொம்ப நல்லவன். Is good. ரொம்ப தன்னுடைய சாவு நல்லா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டவன். And he desired that his death should be good. நீதிமான் மரிப்பது போல மரிப்பேனாக. And so and let me die like a just. என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக. And let his end be like his end. அப்படி ஒரு தெய்வீக வாஞ்சை உள்ள ஒரு மனுஷன். And so he decided for such a divine life. God அவனை ஹானர் பண்ணார். And the Lord honored him. எப்படி? How? அவன் ஒருத்தனை சபிச்சானா சபிச்சதான் முடிஞ்சு போன கேஸ். And if he cursed someone and it is cursed.
ஆனா இப்பொழுது அவனுடைய வழிகள் மாறுபாடாய் மாறிவிட்டது. Now his ways are perversed. இப்ப தேவ தூதனே அவனுக்கு ஆப்போசிட்டா வர்றான். Now the angel of the Lord and came in front of him. இதைத்தான் 2 பேதுரு 2:15 நாம் பார்க்கிறோம். And this is what we see in 2 Peter chapter 2 verse 15. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். செம்மையான வழியை விட்ட பிலேயாமின் வழிகள். And so those are the ways of the Balaam and gone astray from the right ways. அப்போ அவன் செம்மையான வழியை விட்டு அந்த மாறுபாடான வழியை தெரிந்து கொண்டான். And he left this right ways and chose and the perverse ways. அது காரணம் என்ன சொல்லுங்க? And what is the reason? எது? காசு. Money. நீங்க சம்பாதிக்கிறது நான் தப்புன்னு சொல்லல. I am not telling that you're earning it is wrong. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. And you are hard working. ஓட்டி பாருங்க. And also you can do overtime. உங்க குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக பண்றது தப்புன்னு சொல்லல. I am not telling that what you are doing it's wrong for your family and for your children. ஆனா அதே பண ஆசையில நீ தேவ சமூகத்தை விட கூடாது. At the same time and you should not fall in the presence of God with the love of money. அந்த பண ஆசையில நீ ஜெபத்தை விட்டுற கூடாது. And because of the love of money you should not leave your prayers. அந்த பண ஆசையில நீ கடன்ல போய் விழுந்துற கூடாது. And because of the love of money and you should not entangle into debts. அந்த பண ஆசையில உன் ரட்சிப்பை நீ இழந்துற கூடாது. And because of the love of money you should not lose your salvation. அந்த பண ஆசையில உன் பிரதிஷ்டையை இழந்துற கூடாது. And because of the love of money you should not lose your consecration. அந்த பண ஆசையில பரலோக ராஜ்யத்தை நீ விட்டுற கூடாது. And because of the love of money you should not forsake the kingdom of heaven. யூதாஸ் இந்த பண ஆசையில மகிமையான அப்போஸ்தல ஊழியத்தை விட்டதை நாம் அறிவோம். And we know that and Judas and because of the love of money and he lost this glorious ministry. நீதிமொழிகள் 22:5 என்ன சொல்லுகிறது? And what Proverbs chapter 22 verse 5 says? மாறுபாடுள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. மாறுபாடுள்ளவனுடைய வழிகளில் என்ன உண்டு? முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. And there are thorns and snares in the way of the proverb. உன் வழி மாறுபட்டுச்சுன்னா கர்த்தர் அங்க எதை கொண்டு வந்து உள்ள விட்டுருவாரு? முள்ளையும் கண்ணிகளையும் கொண்டு வந்துருவாரு. And if your ways are changed and the Lord brings thorns and snares in your path. இன்னைக்கு உன்னுடைய வழியை கர்த்தர் பார்க்கிறார். And today the Lord observes your ways. உத்தமமான வழியா, புனிதமான வழியா, இல்ல மாறுபாடான வழியா? And if your ways are upright or pure or it is perverse. உன் வழி மாறுபடும் பொழுது தேவன் உனக்கு ஆப்போசிட்டா வந்து நிக்கிறாரு. And so when your ways are reverted and the Lord comes contrary to you. ஏன் உன்னுடைய வழிகளில் தேவனுடைய எதிர்ப்பு இருக்கிறது? And why there are oppositions in the path of your life? அதை நீ தேவனுடைய சன்னிதானத்துல ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். And you have to examine and analyze in the presence of God. இரண்டாவது. Secondly, முதலாம் சங்கீதம் முதலாம் வசனம். Psalm 1:1. என்ன வழிகள்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இங்க உள்ள வழிகள் வந்து பாவிகளுடைய வழிகள். Here we can see the way of sinners. நல்லா கவனிங்க. Understand well. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு முதலாவது நீ பிராக்டீஸ் பண்ண வேண்டியது வேறுபாட்டின் ஜீவியம். After coming to this religion or this way and you have to practice the life of separation. எல்லா பிரசங்கத்திலயும் பெந்தேகோஸ்காரன் இத சொல்லிக்கிட்டே இருப்பான். And so all the Pentecostal people will say in all their preachings. வேறுபாட்டின் ஜீவியம் என்பது ஒவ்வொரு ஸ்டெப்லயும் இருக்கு. The life of separation is found in every step of your life. இப்போ நீங்க இந்த சபையில வந்து உட்கார்ந்துட்டீங்க. And you have sat in the church. இப்போ இந்த சபையில கூட நீங்க வேறுபாட்டின் ஜீவியம் செய்யணும். Now you have to do the life of separation in the church. புரியுதா உங்களுக்கு? Can you all understand? இந்த சபையில பின்மாற்றக்காரன் உண்டு, வேசிக்கள்ளம் உண்டு, தடுமாறுகிறவன் உண்டு, பண ஆசை உள்ளவன் உண்டு, ஏமாத்துக்காரன் உண்டு, வஞ்சிக்கிறவன் உண்டு. இவங்களை விட்டு கூட நீங்க வேறுபட்டு ஜீவிக்கணும். And so in this church and there are lovers of money and fornicators and adulterers and so deceivers in midst of them and you must do the life of separation. நான் சொல்றது சரிதானா? And what I say is right or not? 1 கொரிந்தியர் 5ல இதுக்கு ஒரு சான்று சொல்லப்பட்டிருக்கிறது. And so it is said in 1 Corinthians chapter 5. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? சபையில ஒருத்தன் தப்பு பண்றான். And one commits wrong in the church. விபச்சாரம் பண்றான். And so he was making ஆனா அங்க உள்ளவங்க அத குறித்து கவலையும் படல, துக்கமும் படல. And so he was not grieved and felt sorrow about his mistakes. அப்பொழுதுதான் அவர் 5ஆம் அதிகாரம் 11ல பேசுறாரு. In chapter 5 verse 11 of 1 Corinthians he speaks like this. சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் பாவம் செய்கிறவனா இருந்தால் நீ அவனோடு கலந்திருக்கவும் கூடாது. And so if any among you and says as a brother and if he commits sins and you should not be with him. அவன் கூட உட்கார்ந்து புசிக்கவும் கூடாது. And you should not sit and eat with him.
புரியுதா உங்களுக்கு இந்த சத்தியம்? And can you understand this truth? நீ ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவி பெற்று இந்த சபைக்குள்ள வந்துட்ட பிறகும் இந்த சபையிலேயும் தெய்வீகத்துக்கு புறம்பானவனோடு நீ உட்காரக்கூடாது. And after coming to this church and taking waters of baptism and anointed by Holy Spirit, and they that are contrary to divine life, and you should not mingle with them, and you should not keep company with them. ஏமாத்துறவன், Deceivers, திருடுறவன், thieves, ஊழியத்தை குறை சொல்றவன், and they that accuse the ministry, இருக்கிற விசுவாசிகள்கிட்ட பிரச்சனை பண்றவன், and causing problems in the believers, கேள்வி கேட்பவன், asking questions, எதிர்ப்பவன், opposing others. இப்படிப்பட்ட ஆளுங்களோடு நீங்க ஐக்கியம் வைக்க வேண்டாம். And you should never have relationship or company with these people. அதனால தான் சங்கீதம் ஸ்டார்ட் பண்ணும்போதே முதல் வார்த்தை என்ன வருது? பாவிகளுடைய வழிகளில் நிக்காத. And so, and when we are starting the truth, it is said that, and thou should not stand up in the way of the sinners. நம்ம உலகத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துறோம். And so we forsake everything in this world, we are coming here. ஆனா அதே நேரத்துல உலகத்து மனுஷனோடு நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கு, டியூட்டிக்கு போக வேண்டியிருக்கு, பயணப்பட வேண்டியிருக்கு, எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அத தப்புன்னு பைபிள் சொல்லல. At the same time, when we have to go and work in the worldly people, the Bible says it is not as wrong. 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்தை வீட்ல போய் உட்கார்ந்து நல்லா படிங்க, அதுல அதுக்கும் விளக்கம் இருக்கு. And so the explanation is given very clearly in 1 Corinthians chapter 5. Go home and read. ஆனா சகோதரன் என்று சொல்லப்பட்ட ஒரு ஆள் இன்னென்ன தப்பு பண்ணான்னா அவன் கூட நீ உட்கார கூட கூடாது. நீ போய் பந்தியில சாப்பிடவே கூடாது. அவன் சாப்பிடறதுக்கு உட்கார்ந்திருக்கானா நீ கொஞ்ச நேரம் தள்ளி போய் சாப்பிடு. And so you should not have company with them, and those to be called as a brother when he commits such a sin, and even you should not sit with him at the table to eat. நான் இது எதுக்கு சொல்றேன்னா, And why I'm telling this? வேறுபாட்டின் ஜீவியம் கடைசி வரை உன் லைஃப்ல பிராக்டீஸ் ஆகணும். And so the life of separation you have to practice till the end of your life. என்னாகமத்துல அந்த செய்வனை இல்லாவிட்டா அந்த சாபம் பலிக்காததுக்கு காரணம் என்ன? And what is the reason in the book of Numbers for the witchcraft and the curses not to be prospered? இந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணும். என்னாகமம் 23 9 வசனம். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்ன ரீசன். And that is the first region which is mentioned, Numbers chapter 23 verse 9. சாபமோ மந்திரவாதமோ செய்வனையோ உன் மேல அட்டாக் பண்ண கூடாதுன்னா நீ வேறுபாட்டின் ஜீவியம் செஞ்சு பழகணும். And for the curses or the witchcraft or the magics not to be prospered in your life, and you must do the life of separation. 119 சங்கீதம் Psalm 119 29 வசனம். verse 29. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி பொய் வழி, அங்க ஒரு வழி சொல்லப்பட்டிருக்கு, பொய் வழி. And so there the way is mentioned called the way of lying. என்ன வழி? பொய் வழியை என்னை விட்டு அகற்றும். And remove the way of lies. கிறிஸ்தவ வாழ்க்கையில முதல் எதிரி பொய். The first enemy in Christian life is lying. இந்த பொய்க்கு உள்ள சக்தி என்ன தெரியுமா? And you know what is the power of this lie? கவனிங்க. Listen. ஒரு பொய்யை சொல்லிட்டீனா டக்குன்னு அடுத்து டக்குன்னு உனக்கு கவுண்டர் கொடுக்கும். உடனே நீ என்ன செய்வ? அத மறைக்கிறதுக்கு அடுத்து போய் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல நீ ஒரு 9 10 போய் சொல்லிடுவ. And so to hide a lie, and within 10 minutes and you will commit or you will tell 9 lies. ஏன்னா இந்த பொய்க்கு ஒரு பிதா இருக்கிறார். Because and there is a father for this lie. யார் அவரு? And who is that? யார் அவரு? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறார். And the devil, and he is a liar and father of lies. அழகா பொய் சொல்வாங்க. And beautifully he says lies. அவன் பொய் சொல்றத நீ உண்மை நம்பிடுவ. And so when he say lie, and you will believe that it is truth. இந்த கனியை புசிக்க கூடாது என்று தேவன் சொன்னது உண்டோ? And this is Lord said, and you should not eat this fruit. இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ யாரை போல மாறுவாய்? தேவனை போல மாறுவாய். சூப்பரான பொய்ங்க. And he said that, and ye shall become gods, and when you eat the fruit of this tree. உங்க புருஷன்ட்ட எவ்வளவு பொய் சொல்றீங்க? And so how far you are telling lies to your husband? உங்க மனைவிட்ட எவ்வளவு பொய் சொல்றீங்க? And to your wife, and how far you are telling lies? சொல்லுங்க. உங்களுடைய பெரியவங்கள்ட்ட எவ்வளவு பொய் சொல்றீங்க? உடன் நண்பர்கள்ட்ட எவ்வளவு பொய் சொல்றீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். And you know and what measure you are lying to your friends, to your elders. ஆண்டவர் பாவங்களை சென்சார் பண்றாரு. And the Lord censors your sin. அதுல பொய்க்கு சென்சார் கிடையாது. And so for lies, and there is no censor. வெளிப்படுத்தல நீங்க 21க்கு நீங்க வந்தீங்கன்னா, when you come to Revelation chapter 21 22 21 8 வசனம். 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணம். அந்த பொய்யர் அனைவரும் எங்க போய்டுவாங்க? டைரக்ட் ஜட்ஜ்மென்ட்ல போய்
ரெண்டாம் மரணத்துக்கு போயிடுறான். அவன் விசுவாசி அவிசுவாசி ஊழியக்காரன் அப்படிலாம் பேச்சே கிடையாது. All the liars and they will go directly to the second judgment, and so there is no difference between or seeing the believers or the servants of God. ஒருவேளை போய் சில சூழ்நிலையில இருந்து அந்த டைம் உனக்கு தப்புன்னு உன்னை தப்பு வைக்கும், இன்ஸ்டன்ட்டா உன்னை எஸ்கேப் பண்ணும். And perhaps the lies sometimes or in some situations and you will make you to come instantly out. ஆனா உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தும். But it count loss of your spiritual life. சரளமா போய் சொல்றவங்கலாம் இருக்காங்க. And so there are people who spontaneously tell lies. பயங்கரமா போய் சொல்ற ஆளுங்கலாம் இருக்காங்க. And so there are people who terribly say the lies. சொப்பனம் பார்த்தேன், தரிசனம் பார்த்தேன், உன்னைய பார்த்தேன், இன்னைக்கு தான் பரலோகத்துக்கு போனேன், நான் பரலோகத்துக்கு போனேன், தேவதூதர்கள் என்னோடு கூட இட்லி சாப்பிட்டார்கள். தெரியுமா அப்படிலாம் ஆள் இருக்கான், ஊழியக்காரா இருக்கான். And so I saw dreams and revelations, I saw you in heaven, and so I can see the angel of Lord and sitting and eating with me. ஒரு இண்டிபெண்டன்ட் ஊழியக்காரர் சொல்றான், அந்த ஆப்பத்தை என்னிடத்தில் கேட்டு அவர் உட்கார்ந்து என்னோடு புசித்தார் அப்படிங்கறான். The independent pastor as பரலோகத்துல இருந்து இங்க இவன் வீட்ல உட்கார்ந்து ஆப்பம் சாப்பிட்டாராம். And so he says that and he came down from heaven and eat and drink with him. இப்படிலாம் ஆள் இருக்காங்க. And so some are there like this. உன் வீட்ல முன்னால உள்ள கதவுல ஒன்னு இருக்கு, பின்னால உள்ள கதவுல ஒன்னு இருக்குமா, அதோட நீ ரெண்டு கதவுகிட்டயும் போகவே மாட்டே சாகுற வரைக்கும். And so you may say that and there is a door behind and before until the death and you will never cross that way. முதல்ல பொய் வழியை நீ புரிந்து கொள்ள வேண்டும். And first of all you have to understand the way of lies. நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Judges chapter 2 verse 19. நியாயாதிபதி மரணம் அடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து தங்கள் கிருத்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழியையும் விடாதிருப்பார்கள். முரட்டாட்டமான வழிகள் and stubborn ways. இன்னைக்கு अनेகர் முரட்டாட்டமா ரொம்ப ரஃபா ரொம்ப ஸ்டபன் நேச்சர்ல வந்துட்டாங்க. And many also stubborn and rebellious. பையன் கூட பொண்ணுங்க கூட பிள்ளைங்க கூட சின்ன குழந்தைகள் கூட இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு அந்த பிடிவாத வல்லமை என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. And many of our boys and girls and children and they are having the stubborn nature and they are so adamant they are not able to give up something in their life. சரி, அது ஜென்ம சுபாவமா அப்படினு பார்த்தா பேரண்ட்ஸ் நல்லவங்களா தான் இருக்காங்க. And so when we say or check whether it is sensual and so their parents are good. ஜென்ம சுபாவத்துல இது இல்ல. And so they don't have the sensual natures. ஆனா இந்த பிள்ளைகளுக்குள்ள பயங்கர ஹார்ட் நேச்சர், அந்த என்ன வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். And so our people, our children and they are so hard, they stubborn and stiff-necked people. முரட்டாட்டமான வழிகள். And these are the ways of stubborn or rebellious ways. முரட்டாட்டம் எதை காண்பிக்கிறது? And what does the stubborn ways shows? 1 சாமுவேல்ல படிக்கும் பொழுது when we read in 1 Samuel ஆண்டவர் அங்க என்ன பேசுகிறார்? and what the Lord speaks there? 1 சாமுவேல் 15:23. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனை. முரட்டாட்டம் எப்பொழுது ஒரு ஆளுக்குள்ள வருகிறதோ அது என்ன அர்த்தம்? அவபக்தி. And so when the stubbornness comes and it is an iniquity of things. அவபக்தினா என்ன அர்த்தம்? And what is ungodliness? பரியாசமா பேசுறது and speaking in the பாவியான வாழ்க்கை வாழ்கிறது and doing a sinful life. அந்த வசனம் அப்படி சொல்லிருக்கே, இந்த வசனம் இப்படி சொல்லிருக்கே, அப்படி இல்லையே இப்படி இல்லையே, வசனத்தை வச்சே பரியாசம் பண்ணுகிறது அவபக்தி. And mocking with the word of God, saying and this word says like this and that word says like that, and so that is the ungodliness. யூதாவுல வாசிங்க. You read in book of epistle to Jude. பாவிகள் பேசின அவபக்தியான வார்த்தைகள். And those are the words spoke by the sinners, the ungodly words. யூதா 14ஆம் வசனம். அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும். அவபக்தி உள்ளவர்கள், அவபக்தியாய் நடந்தவர்கள், அவபக்தியான கிரியைகள். Jude 15th verse it says, and the all have the ungodly natures, ungodly deeds and ungodly speeches. நம்முடைய வழிகளை இன்னைக்கு சரிப்படுத்தணும். And today we have to set right our ways. கண்ட வழியில போயிட்டு இலக்கை நாம் தவற விட்டுற கூடாது. And you should not go out of your own desires and you should not miss your mark. இன்னைக்கு நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது? How are our ways today? நீதிமொழிகள் 28:18ல நாம் பார்க்கும் பொழுது when you see in Proverbs chapter 28 verse 18, உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். மாறுபாடான இன்னொரு வழியிலே போகிறவன் இரு வழியில் போகிறவன் ஒன்றில் விழுவான். and he goeth in two ways and fall at once. நம்முடைய வழிகள் எப்படி இருக்கு? How are our ways? இரு வழிகளா? Is it a double way? உன்னுடைய வழிகள் எப்படி இருக்கு? And how are your ways? நீ கரெக்ட்டான ஒரே வழியில வா. And you must come to the right one way. இயேசு சொல்றார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே
உயிர்த்தெழுதலின் ஜீவனுமாய் இருக்கிறேன். And Jesus said, I am the way, the truth and resurrection of life. நாம உட்கார்ந்து இந்த கூட்டங்கள்லாம் நமக்கு ஆராய்ந்து பார்க்கிற ஒரு டைம். And these are the meetings to sit and examine ourselves. அப்படியே நம்ம லைஃபை இப்ப இந்த மார்ச் மாசத்துல பாத்தீங்கன்னா எல்லா அக்கவுண்ட்டும் கிளியர் பண்ணுவாங்க. During the month of March, and they used to clear all the accounts. அதுபோல நமக்கு இந்த சுத்திரிப்பு கூட்டம் தான் நம்முடைய அக்கவுண்ட்டை கிளியர் பண்ற டைம். So this is a sanctification meeting to clear all our accounts. ஆனா கம்பெனிகள்ல வருஷத்துல ஒரு தடவை பார்ப்பான். But in the company, and they used to do once in a year. ஆனா பேங்க்ல அப்படி இல்ல. But in the bank, பேங்க்ல அக்கவுண்ட் எப்படி பார்க்கறாங்க? டெய்லி பாப்பா. But in the bank, and they used to calculate their accounts every day. 50,000 ரூபாய் ஷார்ட்டேஜ்னா வீட்டுக்கு போக மாட்டான் மேனேஜர். அவ்வளவுதான், கதவை பூட்டிட்டு உட்கார்ந்துருவான் அங்கேயே. And so if the 50,000 is lacking, he will not sit, go home. ஏன்னா ஒரு பேங்க்ல ஒரு சர்டன் டைமுக்குள்ள அவங்க ஸ்டேட்மெண்ட் யாருக்கு கொடுக்கணும்? டெய்லி ரிசர்வ் பேங்க்கு ஃபார்வர்ட் பண்ணணும். Because in the bank, and they have to forward all the statements to the reserve bank. அவன் அங்க டாலி பண்ணுவான். And he will tally the accounts. அவன் கிளியர் ஆகலன்னா இவனை உட்கார விட்டுருவாங்க. If it is not cleared, and he will make him to sit and clear it. அப்படி எத்தனையோ விசுவாசிகள் மணிக்கணக்கா நைட்டெல்லாம் உட்கார்ந்து பணம் எங்கிட்டு போச்சுன்னு தேடி தலைஞ்சவெல்லாம் இருக்கிறான். And there are many believers, and they sat for hours together and tallied their account. நம்ம 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் இப்ப அக்கவுண்டே பாக்குறோங்க. But we are tallying our account once in 3 months. இன்னைக்கு உன் அக்கவுண்டை நீ பார்க்கணும். Today you must check your accounts. 139 சங்கீதம் 24 வசனம். Psalm 139 verse 24. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும். And see if there any wicked way in me, and lead me in the way of everlasting. ஆண்டவருக்கு முன்னால போய் நின்னுட்டு இவன் சொல்றான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல இருக்கான்னு நீங்க பாருங்க ஆண்டவரே. And standing before God, he says, and is there ways that pain you or make me wicked? அப்படி இருந்தா அதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்து எந்த வழியில நிப்பாட்டுங்க? நித்திய வழியில என்னை கொண்டு வந்து நிறுத்துங்க. And if I have such ways, and make me to stand before the way of everlasting. வேதனை யாருக்கு உண்டாக்குற வழிகள்? And so to whom the ways of pain? இந்த குழந்தைகள் எல்லாம் சுத்திரி போட்டு கொண்டு வரக்கூடாது. புதிய ஆத்துமாக்களை சுத்திரி போட்டு கொண்டு வரக்கூடாது. இது வந்து ஆபரேஷன் தியேட்டர். கூட பிறந்த அம்மா கூட ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள நுழைய முடியாது, தெரியும் அப்படித்தானே? இதுங்களை கொண்டு வந்து கீங்க போயின்னு கத்த விட்டுட்டு பிசாசு பிடிச்ச மாதிரி பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் சுத்திரிப்பு இடிக்கும். நான் சொல்றது நீங்க தப்பா விளங்கிக் கொள்ளக்கூடாது. அப்படி கொண்டு வந்துட்டீங்களா, வேற வழி இல்லை, நீங்க சுத்திரிக்கணும். வந்துட்டீங்க, கண்ட்ரோல் பண்ணு, உட்காருன்னா உட்காரு, இல்லைன்னா தூங்கவை. சரிதானே நான் சொல்றது? ஓகே. வேதனை உண்டாக்கும் வழிங்கிறது முதலாவது உன்னை நீயே வேதனைப்படுத்துகிற ஒரு வழி. And so painful ways, and first thing is that you yourself will pain yourself. இரண்டாவது மற்றவங்களுக்கு வேதனை உண்டாக்கும் வழி. And secondly, you cause pain to others. மூன்றாவது தேவனை வேதனைப்படுத்துகிற வழி. And thirdly, the ways that make the God to pain. புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க? Can you all understand? சில வழிகள் உன்னை உருவ குத்தும். And some pains will pierce you. என்ன வழிகள் எப்படி? And what are the ways? ஐஸ்வரியவானாக விரும்புகிறவர்கள் தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். And they that want to become rich, and they pierce themselves. இதுல வந்த பிறகு நீ கடினமாய் உழை, நல்லா சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு, ஆனா ஜித்து வேலை பண்ணி முன்னேறணும்னு நினைக்காத. After coming to this way, and you must do hard work, and you must labor hard, and you must suffer, and you must earn money, but you should not go in a short route. ஏமாத்து வேலை பண்ணி ஆட்டை தூக்கி குட்டியில போட்டு குட்டியை தூக்கி ஆட்டுல போடணுமா? இப்படி மாத்தி 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 வேலை பண்ணாத. கர்த்தர் உன்னை ஐஸ்வரியவானாய் மாற்றட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணு. And you should not do any fraudulent works. Until the Lord make you rich, you must wait. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். And the riches of the Lord bringeth blessings, and he will not add any sorrows. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு தருவார். And the Lord will give you strength and energy to earn the riches. ஆனா ஒரே நைட்ல நீ பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு லாட்டரி சீட்டு வாங்குறது, ஏமாத்துறது, எம்எல்எம் பிசினஸ் பண்றது, சபைக்குள்ளேயே வந்துகிட்டு பிசினஸ் பண்றது, உல்டா பண்றது, இதெல்லாம் ஒரு நாள் உன்னை நடு ரோட்ல நிப்பாட்டும். And getting the lottery tickets, and doing the MLF business and other businesses, and one day on another day, and it will bring you to stand in the road. அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், வானத்தை வில்லா முளைச்சிருவேன், நான் அப்படி, எனக்கு அங்க தெரியும், இங்க தெரியும், ஒன்னும் பேசாது. இங்க வர்றது நீ எதுக்கு? தெய்வத்தை ஆராதிக்க. அதை மட்டும் பிசினஸ் பண்ணிட்டு அந்த வேலையை முடிச்சியா,
சாப்பிடறதுக்கு ஆசை இருந்தா சாப்பிட ஆசை இல்லைன்னா வண்டி எடுத்துட்டு ஓடியே போடு. And don't try to deceive others by doing some business works in the church, and this is a place to worship God, and after worshiping, and if you want to eat you can eat, and if not, and you can go out of this place. சாப்பிடுற இடத்துல கூட உனக்கு இடத்துல இருக்குன்னு சொன்னா சாப்பிட போகாத, ஓடி போடு வீட்டுக்கு. Even the place where you are having offense, and you should not stay there, and you must get out of the place. அதை விட்டுவிட்டு இங்க இன்சூரன்ஸ் போடுறது, இங்க அந்த பிசினஸ் பண்றது, சோப்பு விக்கிறது, என்னது வீடு வாங்கி தரங்கிறது, நிலம் வாங்கி தரது, எவனும் இந்த பிசினஸ் இந்த சபைக்குள்ள யாரும் பண்ணக்கூடாது. And no one should do any businesses like selling the soaps or insurance work, or you should never indulge in any people in doing such businesses. நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம லோக்கல்ல அப்படி ஒரு ஆள் பண்ணி இந்த இன்சூரன்ஸ் பணம் கட்ட முடியாதவன் இந்த அந்த பிசினஸ்ல பண்ண அந்த மாசம் கட்டணும்ல, கட்டதுக்கு கையில காசு இல்லைன்னு அவன் இறக்க வர மாட்டேங்கிறான், இந்த ஆள் அங்க உட்கார்ந்திருப்பானேன்னு கோயிலுக்கு வர மாட்டேங்கிறான். And so in some of the local it happened like this, and so they want to pay the insurance premium every month, and so he may be sitting in the church, and so he was avoiding not to come to the church. வேதனை உண்டாக்கும் வழி உனக்குள்ள இருக்க கூடாது. And there should not be painful ways in you. உன்னுடைய வழிகள் தேவனை துக்கப்படுத்த கூடாது. And your ways should not grieve God. உன்னுடைய வழிகள் மற்றவனை துக்கப்படுத்த கூடாது. And your ways should not grieve others. நீதிமொழிகள் 30:20. Proverbs chapter 30 verse 20. அப்படியே விபசார ஸ்திரீயினுடைய வழியும் இருக்கிறது, அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். விபச்சாரியின் வழி எப்படிப்பட்டது? சாப்பிட்டுட்டு வாயை தொடச்சிட்டா அவ்வளவுதான். இந்த தண்ணி அடிக்கிறவன் தம் அடிக்கிறவன்லாம் சாப்பிட்டு வேகமா பாக்க போட்டு மென்றுவான். And how is the way of the adulterous woman? ஓதுமா ஃபூமா பாக்கு ஸ்மெல் தான் வரும், எது வராது. தின்னு தொடைத்து அழகா வந்து உட்கார்ந்துருவாங்க. And he eateth and wipeth. விபச்சாரியினுடைய வழியும் இப்படியே இருக்கிறது. And so this is the way of an adulterous woman. சபைக்குள்ள விபச்சாரங்கிற ஆவிக்கு இடமே கொடுக்க கூடாது. And so after coming to the church, and you should not give room for the spirit of adultery. சிரிக்கிறது, பேசுகிறது, வீட்ல கொண்டு போய் விடுறது, வண்டியில ஏத்துறது, வண்டியில ஏறி போறது, இந்த பிசினஸ் எவனும் இங்க இந்த ஏரியாலயே பண்ணப்படாது. And smiling, talking and chatting and taking someone through your bike, and you should never have this business. இல்ல நான் தனியா மாட்டிக்கிட்டேன், நீ தனியா வரவே வராத கூட்டத்துக்கு. And so I came alone. If you say please don't tell the reasons, and so please don't come to meeting alone. நீ நடந்தே போனாலும் பரவாயில்ல. Even if you go by walk, doesn't matter. அடுத்தவங்க கூட வண்டியில தான் போணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. It is not necessary to go on another vehicle. நல்லா கவனிச்சுக்கோங்க. And understand well. வாலிப பிள்ளைகளை வீட்ல விட்டுட்டு நீங்க இங்க கூட்டத்துக்கு வர வேண்டாம். And so parents should not come to the meeting leaving your youths at the home. அது தவறுக்கு வழிவகை செய்துன்னு சொன்னா நீ என்ன செய்ய கூடாது, விட்டுட்டு வர கூடாது. And so you should not leave them at home and come here. வாலிப பிள்ளைகளை நீ வீட்ல உட்கார்ந்துட்டு வாலிப பிள்ளைகளை கோயிலுக்கு அனுப்ப கூடாது. And so you sitting in the home, and you should not send your youth girls and boys. அப்படி ஒரு தவறு இங்க நடக்குதுன்னு சொன்னா நீ அனுப்புனானே நீ அந்த பாவத்துக்கு உடந்தை. And so if there any commits mistakes here, and you are at the very ordinance. நான் சொல்றது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஏன்னா நீங்க எல்லாம் புதுமைவாதிகளா இருப்பீங்க. And so what I say, it will be hard for you to take this. நான் பழமைவாதி போல உங்களுக்கு தென்படும். And so may you think that, and I feel ignorance. நான் ஹோலினஸ் பேஸ்ல தான் பேசுறேன். So I am speaking basis on the holiness. ஒரு ஆணுக்கோ பொண்ணுக்கோ ரட்சிப்பை பாதுகாத்து பரலோகத்துக்கு நீ போணும்னா ரிசர்வ் டைப் அப்ளை பண்ணு, சோசியல் டைப்பை அப்ளை பண்ணாத. A male or female, and if you want to and be go to heaven, and you must apply the reserve type and not the social type. ரிசர்வ் டைப்னா என்ன? And what is the meaning of reserved nature? என்ன And what is what? ஹாய் அவ்வளவுதான். And if they say hi, you must say hi. சோசியல் டைப் கிடையாது. என்ன சொல்றீங்க, வரட்டுமா, தனியாவா போறீங்க, நான் வரட்டுமா, என்னை ரோட்ல விட்டுறியா, கடையில விட்டுறியா, ஐஸ்கிரீம் வாங்கி தரியா, உடனே அவன் பின்னாலே போயிடுறது, அங்கேயே கூட்டத்தில் போறது, அப்படி போறது, திருப்பி சபை புனிதம் எல்லாம் கெட்டு நாரி போயிடும். And social type is that, and when they say what, and you will go with them, and you will drop them, and so then after, and the nature of the things will be spoiled in the church. உன்னுடைய பரிசுத்தத்துக்கு நீ தான் உத்தரவாதி, வேற யாரையும் நீ குற்றம் சொல்ல முடியாது. And you are responsible for your holiness, and you cannot accuse others. விபச்சாரியினுடைய வழிகள். That is the way of an adulterous woman. இன்னொரு இடத்துல நீதிமொழியில சொல்லிருக்கு விபச்சாரியினுடைய ஆடைகள்னு சொல்லிருக்கு. Dress பத்தி அவ போடுற Dressலயே அவ எவன்னு கண்டுபிடிச்சிரலாம்னு பைபிள் சொல்லுது. The Bible says very clearly, and we can identify the women of the adulterous women, and according to the dress she dressed up. நீதிமொழிகள் 7:10. அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ, வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ. அப்ப Dressலயே அவ யாருன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். நீ போடுற Dress உன்னுடைய ஹோலினஸ், உன்னுடைய ஃபெய்த், உன்னுடைய தெய்வீகத்தை காட்டும். The woman with the attire of an harlot, and so we can identify through your garments and how far your holiness is.
இன்னைக்கு உன்னுடைய வழியை சரிப்படுத்து. Today you have to set right your ways. நம்முடைய வழிகள் எப்படி இருக்கணும்? How are our ways? நான் அதுக்கு 2-3 வசனம் சொல்றேன். And let me tell some words. உன்னுடைய வழி நித்திய வழியாக இருக்கணும். And your ways must be the way of everlasting. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து எந்த வழியில நடத்துங்க என்னைய? நித்திய வழியில் என்னை நடத்தும். And check, is there the ways of painful in me, and take me in the way of everlasting. உன்னுடைய வழி பரலோக ராஜாவின் வழியாக இருக்கணும். And your ways must be the ways of the kingdom of God's. பரலோக ராஜாவின் வழி. And it should be the way of the King of heaven. தானியேல் 4:37. 4:37 of Daniel. தானியேல் 4:37. ஆகையால் நேபுகாத் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவைகள். பரலோக ராஜாவின் வழிகள் நியாயமானவைகள். And the way of the King of heaven, it is right ways. உன்னுடைய வழிகள் தேவனுடைய வழிகளாக மாறணும். And your ways must be the ways of God. தேவனுடைய வழிக்கு ஒரு 4 பாயிண்ட் சொல்றேன். And let me tell and the 4 ways for the way of God. தேவனுடைய வழி எப்படிப்பட்டது? And how are the ways of God? லூக்கா 1:79. And 1:29 of Luke. தேவனுடைய வழிகள். The way of God. அவளோ அவளை கண்டு அவர் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். சமாதான வழிகள். And ways of peace. 179 அது 79 நீ என்ன வாசிச்ச? 179 of Luke. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். தேவனுடைய வழிகள் சமாதானத்தின் வழிகள். And the ways of God is a way of peace. என்ன பிரச்சனை வந்தாலும் நீ தேவனுடைய வழியில வந்துட்டீனா நீ யார் ஆயிடுவ? டக்குனே சமாதானத்துக்கு வந்துருவ. And whatever the problems are caused, and you will come to the way of peace. எந்த ப்ராப்ளத்தையும் சமாதானம் பண்ண முடியும். And so every problem will come to an end with peace. நீ சமாதானத்தை கெடுக்காத, சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவனாய் மாறு. And you should not become the peace breaker, but become the peacemaker. எந்த சூழ்நிலையிலையும் அவர் சமாதானத்தை உண்டு பண்ண சமாதான காரணராக மாறினார். And he became the God of peace to create peace in all the situations. இரண்டாவது Secondly, அப்போஸ்தலர் 16:17. 16:17 of Acts. ரட்சிப்பின் வழிகள். The way of salvation. உன்னுடைய ரட்சிப்பின் வழியை நீ விடவே கூடாது. And you should not lose the way of salvation. இவர்கள் நமக்கு ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர்கள். And they that give forth or show forth the way of salvation. உன்னுடைய ரட்சிப்பை நீ விடவே கூடாது. And you should not lose your salvation. எந்த கிளைமேட் மாறினாலும், பாதகமோ சாதகமோ சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் ஒரு ரட்சிப்பை நீ பாதுகாக்கணும். And so whatever the climate it may be, it changes. It may be the transgressions or whatever it may be, and the way of salvation should not be changed. 119 சங்கீதம் 30 வசனத்தில் பார்க்கும் பொழுது 119:30 119 verse 30. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? And what it is said there? மெய்வழி. And the way of truth. அந்த வழிக்கு பேர் என்ன? வாசி. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? முது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதினால் தானே. 119:30 அப்படி உனக்கு என்ன ஸ்பீக்கர் வேலை செய்யலையா? நான் சொன்னது தப்பா Psalm சொல்றேன். 119 verse 30. மெய்வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். மெய்வழியை நான் தெரிந்து கொள்வேன். I will choose the way of truth. பழைய ஆளுங்களுக்கு தெரியும், திருச்சியில ஒரு ஆள் இருந்தான். And so all believers know, and there was a person at Trichy. தெரியுமா உங்களுக்கு? அவருடைய அந்த ஆசிரமத்துக்கு பேரு மெய்வழி. மெய்வழி தெரியுமா? As the name of the ashram is way of truth. மெய்வழி சாமியார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். தெரியுமா உங்களுக்கு? ஆரஞ்சு கலர்ல டர்பன் அடிச்சிருப்பாங்க, அப்படி மீன் சின்னம் போட்டிருப்பான். இப்பவும் கொஞ்சம் பேர் அப்படி இருக்கிறான். அவர் பெரிய ஆசிரமம் செஞ்சாரு. செத்து போனா நானு 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப வேண்டாம், அது மண்ணா போயிட்டான். And so he said that. ஆனா அவனுக்கு பேர் என்னது? மெய்வழி ஆசிரமம். இன்னைக்கு திருச்சியில இருக்கு. And even today in Trichy, and there is an ashram called Way of Truth, and he used to have a turban in his head and with a fish sign on his head. ஆண்டவர் உன் இருதயத்தின் மெய்வழியை பார்க்கிறார். And the Lord knows the way of truth of your heart. உண்மையான வழியில நீ போகணும். And you must travel in the ways of truth. கடைசியாக Finally, ஏசாயா 35:8 பரிசுத்த வழி. and book of Isaiah chapter 35 verse 8, the way of holiness. அது என்ன வழி? And what are those ways? தமிழ்ல பெரும்பாதை அப்படின்னு இருக்கு. தமிழ்ல பெரும்பாதை. In Tamil it is said that perumpadai, that is highway. இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? Highway. ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒண்ணுல ராஜபாதை, ஒன்னு ராயல் பாத், ஒன்னு ஹோலி. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மொழியிலையும் டிஃபரெண்டா அதுக்கு நல்ல மதிப்பு கொடுத்து எழுதியிருக்காங்க. And so in every language, and they given and so reference and written these words, that is royal path or highway or the king's way.
இங்கிலீஷ்ல அதுக்கு என்னது? ஹைவே. In English it is said that highway. நமக்கு ஆண்டவர் அது என்ன பாதை? அதுதான் பரிசுத்த வழி. And what is the way? That is the way of holiness. இங்கிலீஷ்ல வந்து ஹைவே. In English it is said as highway. தெலுங்குல வந்து ராஜபாதை. In Telugu it is royal way. மலையாளத்துல வந்து பெருவழி. In Malayalam it is broad way. ஆனா இந்த வழிகளுக்கெல்லாம் பேர் என்னது? பரிசுத்த வழி. These ways are called as a way of holiness. இன்னைக்கு உன் வழியை பார்த்து கர்த்தர் உன்னை குணமாக்க போகிறார். Today the Lord is going to look your ways and heal you. பரலோக ராஜாவின் வழியிலே வாருங்கள். Come unto the way of the King of heaven. நித்திய வழியிலே நீங்கள் வாருங்கள். And come to the way of everlasting. உங்களுடைய நினைவுகளை நீங்கள் சரிப்படுத்துங்கள். You must set right your thoughts. ஒரு மனுஷனுடைய நினைவு சரியாயிடுச்சுன்னா வழிகள் சரியாயிடும். And so if the thoughts are right and the ways become right of a man. அப்படிதானே பைபிள் சொல்லுகிறது. That's what the Bible says. நினைவு சரியா இருந்தா நான் சண்டே உங்களுக்கு சொன்னேன். On Sunday I said if your thoughts are clear. நீதிமொழிகள்ல 21:5 நீதிமொழிகள் 21:5 நீங்க பாக்கும்போது ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்தை கொண்டு வரும், பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்தை கொண்டு வரும். In Proverbs chapter 21 verse 5, the thoughts of the diligent give him the plenteousness, but everyone hasteth not to want. உங்களுடைய நினைவுகள் எப்படிப்பட்டது? How are your thoughts? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when we look into Genesis chapter 6 verse 5, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு, இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதது என்று தேவன் கண்டார். and the Lord saw every imagination of the thoughts of heart evil continually. 8ஆம் அதிகாரம் கடைசி பகுதி பாருங்க. Chapter 8 the last part. அது அவனுடைய சிறுவயது தொடங்கியே அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் பொல்லாததா இருக்கிறது. And so 8 verse 21 says, and even from his youth and his heart is evil. 8ஆம் அதிகாரம் 21. 8:21 of Genesis. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு நினைவுகள் கெட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். And we can see, and from his youth or childhood the mind or thoughts of a person are corrupted. எல்லாரும் கண்களை மூடலாம். Let us all close our eyes. இன்னைக்கு கர்த்தர் உன் வழியை பார்க்கிறார். And today the Lord observes your ways. உன்னுடைய வழியை பார்த்து தான் இன்னைக்கு உன் வியாதியை குணமாக்க போறார். And looking your ways the Lord is going to heal your sicknesses. உன் வழியை பார்த்து தான் இன்னைக்கு உனக்கு விடுதலை தர போறார். And looking at your ways he is going to give you deliverance. உன் வழிக்கு தக்க பலன் அவர்ட்ட இருக்கிறது. And so there is a reward for your ways. நீ அவர் வழியில் நடந்தால் பாக்கியவான். If you walk according to your ways you are blessed. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இனிமேதான் சுத்திகரிப்பு தொடங்குறது. And now the sanctification begins. உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீங்க. And don't while away your time. இந்த இரண்டாவது கூட்டத்துல உன் வழிகளும் உன் நினைவுகளும். And the first meeting the ways, in the second meeting and the ways and thoughts. உன்னுடைய வழிகள் உன்னுடைய நினைவுகள். Your ways and thoughts. இந்த ரெண்டுமே சேர்ந்து தான் வருது. And these two comes together. ஒன்னு வானத்துக்கும் பூமிக்கும் போயிடுச்சு, ஒன்னு கிழக்குக்கும் மேற்குக்கும் போயிடுச்சு. And one went to heaven and earth and one went to west and east. ஆனா கர்த்தர் இன்னைக்கு நீ அதை பார்த்து கிளியர் பண்ணி என்னுடைய வழியில வான்னு சொல்லி கூப்பிடுறார். And today the Lord calls you to come on his ways. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிங்க. Let us all close our eyes and bend our knees. ஒரு 10-20 நிமிடம். 10 to 20 minutes. நீங்க நான் சொன்ன வசனங்கள்ல உங்களுக்கு எது டச்சிங்கா இருக்கோ அதை தேவனுடைய சன்னிதானத்துல பலிபீடத்துல வைங்க. And which word touched you a lot and place it on the altar. உன் வழியை அவர் நோக்கி பார்க்கிறார். And let him know your see your ways. அவர் உன்னுடைய வழிகளை பார்த்து கொண்டே இருக்கிறார். And he sees your ways. இன்னைக்கு இந்த மாலை வேளையில இந்த பிரசங்கத்தை இந்த வார்த்தைகளை கேட்கும்போது கூட உன் வழிகள் அவருக்கு தெரியும். In this evening time when you hear the word of God and Lord knows your ways. மாறுபாடான வழியா? Is it the way of perverse? பாவிகளின் வழியா? Way of sinners? முரட்டாட்டத்தின் வழியா? And way of stubborn? பொய் வழியா? And way of lies? இரு வழியா? Two ways or double ways? விபச்சாரியின் வழியா? Or ways of an adulterous woman? வேதனை உண்டாக்கும் வழியா? Or it is a painful ways? அப்படி இருந்தா கர்த்தருடைய சமூகத்துல மன்னிப்பு கேளுங்க. And if there are ways in you and must ask pardon unto God. இன்னைக்கு பரலோக ராஜாவின் வழிக்கு அடி எடுத்து வையுங்க. And you must step into the way of the King of heaven. சமாதானத்தை நோக்கி. And looking unto peace. மெய் வழியை நோக்கி. And looking unto the way of truth. ரட்சிப்பின் வழியை நோக்கி. Looking unto the way of salvation. பரிசுத்தத்தின் நோக்கி. And looking unto the way of holiness. ஆமென். இந்த கூட்டம் உன்னை இழுக்கட்டும். Let this meeting draw you towards him. உன்னுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். The Lord knows all your imagination of your heart. இப்ப நான் வசனம் சொல்லிட்டு இருக்கும்போதே பிசாசு சொல்லுவான், இது உன்கிட்ட வேணும்னே உனக்காக தான் பேசுறாரு அப்படின்னு. When I'm speaking the word to you and the devil may speak and he is speaking, அந்த நினைவுகளையும் தெய்வம் அறிகிறார். even the Lord knows that thoughts. ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணை மூடி முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னுடைய கடந்த கால நினைவுகள், என்னுடைய கடந்த கால உட்காருதல், எழுந்திருக்குதல், என்னுடைய வழிகள் எல்லாம் நீர் அறிவீர்.
and sit in the presence of God and analyze and open your mouth and see, and the Lord, you know the ways of my past days and all the things that I have traveled on the past days. நான் சுயமாய் போனது உண்டு. It's true that I have gone by myself வழி மாறி போனது உண்டு. and I've gone astray. வேதனை உண்டாக்கும் வழிகளில் போனது உண்டு. I went into the painful ways. ஒரு விஷயம் என்னை மன்னியும். And once you forgive me, Lord. இந்த கூட்டத்திலிருந்து இனிமேல் வாழ்நாள் முழுவதும் நித்திய வழியிலே என்னை நிறுத்தும். And from this meeting onwards and take me to the way of everlasting. எத்தனை பேர் வாயை திறந்து அப்படி கேட்க போறீங்க? And how many are going to open your mouth and ask? இனிமேல் ஒவ்வொரு நிமிடத்தையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். And you have to make use of every moment and minute. ஆனா ஒன்று, but one thing, உன் வழிகளை பார்த்து அவர் குணமாக்குவார், அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவர் என்று முதல் வசனத்துல வாசித்தோம். and we read in the first verse, and the Lord is abundant to forgive you, looking unto your ways. இந்த மாலை வேளையில உன்னுடைய வழிகளை பார்த்து கொண்டே இருக்கிறார். In this evening time the Lord looks your ways. Hallelujah, hallelujah, hallelujah.
ஹalleluya. ஆமென். இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அறிக்கை செய்கிறதா இருந்தால் எழும்பி அறிக்கையிடலாம். And if you want to make confession in the presence of God, you can stand up and confess. வழிகளையும் நினைவுகளையும் சரிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறவர்கள், அறிக்கை செய்து விட்டுவிட விரும்புகிறவர்கள் எழும்பலாம். And they that want to set right your ways and thoughts, if you want to confess and leave all your sins, and you can stand up and confess. நீ அறிக்கை செய்யும்போது கூட உன் வழியை அவர் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். And even when you are standing up and when you confess, and the Lord knows your ways. அவரே உன் வழிகளுக்கு அதிகாரி. And he is the authority for your ways. இப்பொழுது உன்னுடைய அறிக்கையின் வழியை பார்த்துதான் அவர் இப்பொழுது உனக்கு உதவி செய்ய வல்லவராய் மாற முடியும். And looking at your confession and according to the ways, and the Lord can become able to help you. இந்த மாலை வேளையில் உன்னுடைய வழிகள் சரியானால் இன்னைக்கு உனக்கு வியாதியில் சுகம். In this evening time, when your ways are right and there is healing in your sicknesses. Hallelujah. Hallelujah. Rika bala bari bala bari bala bari 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 bala bala bagara bala gadara gadara bagara bagara gadara China bala gadara gadara bala gadara Hallelujah. Rika bala 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 My God. Ibala bakara bakara bakatuna bakatuna bakatuna. Tura bakara tini bila bala bari bala bari ba. Amen. Avianore. Rikha bala 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 ba. Rikha bala bala bari bala bari bala bala bari bala bala bala. Timane mega sindare mene. Dere mega dere mega dere. Anore. Tira bakara mani ari bala 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 bakara. और अभिषेक इरंगट मांडवरे थोड़ा बाला का
ஆமென். ஆமென். இதுவரை தவறான வழிகள், மாறுபாடான வழிகள், தீய வழிகள், வேதனை உண்டாக்கும் வழிகள் உன் வாழ்வை நிரப்பி இருந்தது. Until now the ways of perverseness, of perverse ways, or the ways of painful filled your life. நீங்கள் உணர்த்தப்பட்ட போது, And when you are convicted, எழும்பி அறிக்கையிட்ட போது, when you are confessed, அவைகள் எல்லாம் நிரப்பி இருந்த வல்லமைகள் எல்லாம் வெளியே போய்விட்டது. all the powers filled you now gone away from you. இப்போ உன்னை நிரப்பி இருந்த இடம் வெற்றிடம். Now the powers that filled you, it is now empty. இப்பொழுது பரிசுத்த வழியினால் அது நிரம்பணும். Now let it be filled with holy ways. சமாதான வழிகளினால் நிரம்பணும். Let it be filled with the way of peace. தேவனுடைய கிருபையினால் நிரப்பப்பட வேண்டும். Let it be filled with the grace of God. ரேபாலா பக்கரா பக்கரிபினா வாலா தினாபாலா கரவானி அரபானா. ஓ தினாபக்க தினாபானியா. ஆமென். இதுவரை நீ போய் கொண்டிருந்த வழியில் தேவன் உன்னை அனுமதித்தார். Until now the path you traveled, the Lord permitted those ways. தேவன் ஒருபோதும் உன்னை நியாயம் தீர்க்கவில்லை. The Lord never judged you. அது தேவனுடைய இரக்கங்கள். And they saw the mercies of God. ஆனால் இன்றையிலிருந்து தீவிரமாய் கர்த்தர் வரப்போகிறார். But hastily the Lord is going to work for you. நீ நித்திய வழியில் நடக்க வேண்டும். You must walk in the way of everlasting. அந்த வல்லமையை பெற்றுக்கொள். Receive that power. ரேபாலா பக்கரா பக்கரா வாலி வாலி அரபானா சிபினா மானா அரபானா. Ribalaba, 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 ribilabala, ribalabala, Hurimana kasha, Hurirabala, Huribidarabala, Hibidana, Mikuna, Hugana, Mikudabala, Hitarabari Arabala. ஆமா. தயவு செய்து யாரும் மௌனமா இருக்காதீங்க. And please none of you remain silent. முடிஞ்சா முழங்கால போடு. Possible bend your knees. உன் வழிகளை சரிப்படுத்துகிறவர் வந்திருக்கிறார். And the Lord who set right your ways has come in our midst. நீங்க விசுவாசிச்சு இன்னைக்கு அறிக்கை செஞ்சபடி கர்த்தர் உனக்கு உதவி செய்றாருன்னு சொன்னீனா இன்னைக்கு இந்த கூட்டத்துல சரியான ஒரு அனாயிண்டிங் உன் மேல வரும். When you believe and the Lord's power will come upon you rightly in this meeting. இனி உனக்குன்னு வழிகள் கிடையாது, நீ தேவனுடைய வழியிலே வருவாய். And no more ways for you, you will come into the way of God. ஆவியினால் முடியும். And it is possible with him. அபிஷேகத்தால் முடியும். It is possible with anointing. ஹalleluya, ஹalleluya. ரிபாலா பக்கரா 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 பதா. நித்திய வழியில் என்னை கொண்டு வா.
ஆமென். ஆமென். இனி இனி நான் தெரிஞ்சோ தெரியாமலோ, புரிஞ்சோ புரியாமலோ, வேணும்னோ கட்டாயத்தின் பேரிலோ சூழ்நிலைகளிலோ கூட நான் தேவனுடைய வழியை விட்டு விலக கூடாது. And hereafter knowingly or unknowingly or reasonably or unreasonably I should not go away from the way of God. நான் சொல்றது புரிஞ்சுதா? And listen what I say. தெரிஞ்சோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, துணிகரமாகவோ துன்மார்க்கமாகவோ, இல்ல அறியாமையினாலேயோ, இல்ல சூழ்நிலைகளிலே கூட நான் கர்த்தருடைய வழிகளை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர்? Knowingly or unknowingly or presumptuously or ignorantly or wickedly I should not come out from the ways of God. அவங்களுக்கு மட்டும் கர்த்தர் ஒரு புதிய கிருபையை தரப்போகிறார். The Lord is going to bestow new grace upon them. அவங்களுக்கு மட்டும் ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார். The Lord is going to give them new anointing. அவங்களுக்கு மட்டும் ஒரு ஜீவன் தரப்போகிறார். The Lord is going to give them life. ஹalleluya ஹalleluya அபானா இயேசுவே ரபக்கர பக்கர பக்கர வானியா ரபௌனி தனமங்கரவனா திரை சிதை ஐக்கே துமியாரே நானா இதபல பல பல பக்கர 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 பல கதுர வானியா திடபல கரவா ஆமாம். உங்கள அநேகர் ஒரு செயற்கைத்தனமான ஒரு கைத்தட்டுதல், ஒரு ஆவின் நிறைவுல நீங்க இருக்கிறீங்க. Among you artificially you are feeling spirit and you are sitting in anointing. ஒரு ஆர்டிபிஷியலா நீங்க அப்படியே சும்மா மலங்கால நின்னுட்டு அப்படியே கை தட்டிட்டு அப்படியே டைம் போயிடுது. Artificially you are sitting and you are standing on knees and you are feeling in spirit. உன்னதத்தின் பலன் வந்து கை தட்ட வேண்டும். But you have to feeling that excellence. உன்னதத்தின் பலன் வந்து உன்னை தூக்க வேண்டும். The power from above must lift you up. உன்னதத்தின் பலன் உனக்குள்ளே விளக்கை கொளுத்த வேண்டும். The power from above must lift up the candle. ரிபாலா பக்கரா ரிபக்கரா பாலா கதுரா திடபக்கரா பக்க திடபக்கரா திடவாடியாராபா ஆமென். பரலோகத்தின் கண்கள், தேவனுடைய கண்கள் நீ முழங்கால் நின்று கொண்டிருக்கும் பொழுது உன் வழிகளை இப்பொழுது பார்க்கிறார். The eyes of heaven and the Lord of heaven, and when you are standing on knees and he is looking unto your ways. உன் அறிக்கை சரியாக இருந்து and your confession is right. உன் இருதயம் அவரை நோக்கி பார்த்தால் if your heart look unto him, இப்பொழுது நீ சுகமாக்கப்படுவாய். right now you will be healed. உன்னோடு போராடுகிற வல்லமைகள் அழிக்கப்படும். The powers which is working against you will be destroyed. ரே மகானியா ரமானா திடபக்கரா ஓ திடா திடா
பாக்கா ராபாக்கா ராபாக்கா துடாபாக்கா ராபாக்கா போடா வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளாதீங்க லைட்டை வெளியே பேசுறேன் ஜெபிக்கிறேன் ரைட் பேராபானியா இயேசுவின் நாமத்தில் ரைட் பேராபானியா ராபா ஆமா உன்னோடு போராடுகிற வல்லமையை உனக்குள் இருக்கிற ஆவியின் பலத்தோடு எதிர்ப்பாயா. And with the power and spirit in you and work against the power that is contending against you. வாயை திறந்து அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லு. Open your mouth and say, get thee behind Satan. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில கடிந்து கொள்ளுகிறேன்னு சொல்லு. ஏகரா பக்கரா பக்கரா விக்கராபானியா போ சாத்தானே போ இயேசுவின் நாமத்தில போ இயேசு ரைட் ஓடி சிந்தராபானியா ரபாலா இதபலா கரபா 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 Amen. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாட்கள் அவர் உட்கார்ந்து சபையை சுற்றி இருக்கிற நாட்களா இருக்கிறபடினால அந்த கிருபையின் நாட்களை நமக்கு கூட்டி கொடுத்தார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இனிமேல் உள்ள தொடர் கூட்டங்களில் ஜனங்களை கொண்டு வந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து பரிசுத்தமாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 ஜோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மேவின் சமத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே மிக ஸ்தோத்திரம். கிருபையின் தேவன் எங்களுக்கு கிருபை ஆய்ந்த சுத்தி கூடத்தை எங்களை ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்தை நேசத்தை எங்களுடைய ஜீவித்தை நாங்கள் பரிசுத்தமாக்கிக்கொள்ள சுத்திகரித்துக்கொள்ள கிருபை ஆய்ந்த கத்தாவின் சுத்திகரிப்பு கூடத்தை தந்திருக்கிறேன். ஆவியானவரே நாங்கள் கத்தா பரிசுத்தமுள்ளவர்களாக மாறுவோம் என்பதே எங்களுடைய சுத்தமாக இருக்கிறதுனால ஆண்டவரே இந்த வேலையிலையும் கூட கத்தோடைய ஆவியானவர் எங்களோடு ஆண்டவரே எங்களுடைய ஆலோசனைப்படி எங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசினரே கத்தாவே. ஆண்டவரே எங்களுடைய நினைவுகளும் எங்களுடைய வழிகளும் உமக்கு பிரியமாய் காணப்பட பரிசுத்தமாய் காணப்பட உடைய கிருபையில கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிற ஆண்டவரே. எங்களுக்குள்ளே பிள்ளையாமின் வழிகள் வேண்டாம் கத்தாவே. அவன் தீமையான வழியில மாறுபாடான வழியில் நடந்தான் ஆண்டவரே கத்தாவே. ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்களும் கூட கத்தோடைய வழியில நடக்க மாறுபாடிலிருந்து விடுதலை ஆக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும் கத்தாவே. துன்மார்க்கரோட வழிகள் எங்களுக்குள்ள வேண்டாம் கத்தாவே. பொய்யான வழிகள் எங்களுக்குள்ள வேண்டாம் கத்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே, நீர் எங்களை கத்தாவே ஆண்டவரே நித்திய வழியில் எங்களை நடத்துகிறவர் ஆண்டவரே. வேதனை உண்டாக்குற வழி எங்களிடத்தில் இல்லாதபடி ஆண்டவரே எங்களை பாதுகாக்கும்படியாக வேண்டிட்டு கத்தாவே. விபசாரிகளுடைய கத்தா வழிகள் எங்களுடைய ஜீவித்தில் இல்லாதபடி நீர் எங்களை பரிசுத்தமாய் காக்கும்படி நம்முடைய கரத்தில் தருகிறோம். பரலோக ராஜாவின் வழியில் எங்களை நடத்துங்க தாவே. ஆண்டவரே எங்களை சமாதான வழியில் எங்களை நடத்தும்படியாக வேண்டிக்கிறோம். எங்களை ரட்சிப்பின் வழியில் எங்களை நடத்தும்படியாக ஆவியாண்ட கரத்தில் தருகிறோம். எங்களை பரிசுத்தமான வழியில் நடத்தி கத்தாவே. எங்களை பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற்றி கத்தாவுமே சந்திக்க எங்களை தகுதிப்படுத்தும்படியாக வேண்டிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய நினைவுகளை தருகிறோம். எங்களுடைய வழிகளை உடைய கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே
உம்முடைய ஆலோசனைப்படி எங்களை வழிநடத்தி முடிவில் மைமையில் ஏறெடுப்புன்னு சொன்னதான தேவன் எங்களுடைய ஆலோசனைப்படி வழிநடத்த முடிவில் மைமையில் ஏறெடுத்து ஆண்டவரே நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு நித்தியத்துக்கு எங்களை தைரியப்படுத்த முடியாம வல்ல கரத்தில் தரோம். இந்த முதல் நாள் கூட்டத்தில் காலை கூட்டத்தில் இறங்கி வந்து ஆசிரியத்தி இந்த மாலை கூட்டத்தில் தேவாமியானவர்களுடைய மத்தியில் இறங்கி வந்து கத்தாவே எங்களுடைய வழிகளை எல்லாம் சரிப்படுத்தி நீரதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய நினைவுகளை சரிப்படுத்தி நீரதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ள ஆண்டோட கரத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய சமூகம் கரமும் கொடுந்து ஆண்டவரே தொடர்ந்து இருக்கிற கூட்டங்கள் எல்லாம் நீர் நடத்தி ஆசீர்வதி. தேவசமுத்திரம் வந்த மக்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதித்தீர், சுத்திகரித்தீர், பரிசுத்தமாக்கினீர். தொடர்ந்து நம்முடைய பரிசுத்த சமூகம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்முடைய சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா.